இது மாதிரி அவர் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும். அவர் 2 தடவை மிஸ் பண்ணதுனால 3வது தடவை எப்படியாவது இறக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாரு. மேங்களூர் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பிளண்டர் எதுவுமே இல்லை. இதை பத்தி நான் பிஹைண்ட் வுட்ல ஒரு நல்ல தெளிவான வீடியோ கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அது வந்து மிக மிக தவறு. ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு நல்லாவே தெரியுது நம்ம தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கவர்மெண்ட் பண்ணிடலாம், இது வந்து நம்ம தள்ளி போயிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கேப்டன் வந்து விடாப்படியா அந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவர் வந்து அவருடைய ப்ரைடு வந்து அந்த மக்கள் உயிருக்கு சாவறதுக்கு காரணமாயிடுச்சு. அந்த ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு சத்தம் வந்தாலும், ஒரு பேங்க் அடிச்சாலும் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். எல்லா ஒரு சின்ன சத்தம் கூட அது பிக்கப் பண்ணிடும். ஏர்லைன்லயும் ஆனது இல்ல, மெத்த ஏர்லைன்லயும் ஆனதே கிடையாது. மேல பறக்கும் போது ஆயிருக்குது. மேல பறக்கும்போது அதெல்லாமே சேஃபா இறங்கிடுச்சு. ஏன் சேஃபா இறங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த கிளைடிங் டைம் இருக்கு. மேல இருந்து உங்களுக்கு 2 இன்ஜின் தேவையில்லை. இப்ப சப்போஸ் இதே ப்ராப்ளம் வந்து ஒரு 5000 6000 அடி அது அந்த ஏர்போர்ட் விட்டு போயிட்டு ஆயிருந்ததுன்னா, பைலட் ஒன்னா அவங்களுக்கு திரும்பி வர முடிஞ்சதுன்னா ஏர்போர்ட்டுக்கே திரும்பி வந்துடலாம். 6000க்கு மேல போயிருந்ததுன்னா. அப்படி வரத்துக்கு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, ரஃப் எஸ்டிமேட் போடுவாங்க. அது அந்த டிஸ்டன்ஸ் அவங்களால கிளைட் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயாவது ஒரு எம்டி ஃபீல்டுல பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் பேர் இறப்பாங்க. பட் இப்படி ஒரு மோசமான ஃபெட்டாலிட்டி இருக்காது. அல்லது வாட்டர் பாடி இருந்ததுன்னா அதுலயும் இறக்குவாங்க. அதுலயும் ஃபெட்டாலிட்டி இருக்கும். வெரி ரேர்லி தப்பிக்கலாம், ஹட்சன் ரிவர் மாதிரி. பட் அப்படி வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் இருந்திருக்கு. ஏன்னா பிளேனுக்கு 2 இன்ஜினுமே தேவையில்லாத லேண்ட் பண்ண முடியும், சேஃபா லேண்ட் பண்ண முடியும். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது வந்து எல்லா பைலட்டாலையும் பண்ண முடியும். ஃபிளாப் இல்லாத பண்ண முடியும், இன்ஜின் இல்லாத பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு அதுக்கு மென்டலியும் கூட தயாரான நிலைமையில தான் இருப்பாங்க.